fake people being added to the voter list? And is the voter list true? क्या इलेक्शन कमीशन बीजेपी की मदद कर रहा है? क्या इलेक्शन कमीशन ही इलेक्शन को चोरी करवा रहा है? हिंदुस्तान में जो वोटर चोरी हो रही है उसको रोकने का काम किया। धन्यवाद। நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த சில நாட்களாக ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த எஸ்ஐஆர். அதைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் மீது வைத்து இதுபோன்ற அதாவது வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் இருந்தால் வெற்றி எப்படி இங்கே உறுதி செய்யப்படுகிறது? அப்போ ஆளும் கட்சியும் இங்கே தேர்தல் ஆணையமும் கொலாபரேஷன்ல இருக்காங்களா? இது போன்ற பல கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். இதனையடுத்து பல மாநிலங்களிலும் இது எதிரொலித்திருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் பெற்ற வெற்றியும் இங்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. முதல்ல எதற்காக இந்த எஸ்ஐஆர் துவங்கப்பட்டது? அதன் மூலமாக கிடைத்திருக்கும் பலன் என்ன? உண்மையிலேயே அவர்களினுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா? உச்ச நீதிமன்றம் இதில் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. இப்படி பல தரப்பான பார்வைகளும் இதில் முன்வைக்கப்படுகிறது. கடந்த வாரங்கள் முழுவதும் இது தொடர்பாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஒரு நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் எதற்காக முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது? இதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இதனால சாமானியன் பெறக்கூடிய பலன் என்னவாக இருக்கும்? எதிர்க்கட்சிகள் எதனால இதுல குரல் எழுப்புறாங்க? இப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது. இதுவரைக்கும் என்ன நடந்தது? இதுல நாம என்ன தெளிவு பெற வேண்டி இருக்கிறது? இது போன்ற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இதற்காக எம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். வணக்கம் சார். நெறியாளர் திரு நெல்சன் சேவியர் அவர்கள். வணக்கம் சார். முதல்ல நான் திரு ரஹ்மான் அவர்கள் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஹ்மான் சார், அதாவது கடந்த பல நாட்களாக தொடர்ந்து நாமளும் நியூஸ் தமிழும் இது தொடர்பாக பேசிட்டு இருக்கோம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய பார்வைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சாமானியன் தரப்புல இருந்து நம்ம பார்க்கிறப்போ எதற்காக முதல்ல இதை பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதையும் தாண்டி இதுல என்ன நடந்துற போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். முதல்ல எதற்கு இந்த எஸ்ஐஆர்? இது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 52ஆம் ஆண்டு தான் முதல் பொது தேர்தல், சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த 52க்கு 56க்கு இடைப்பட்ட காலங்களில் இந்த வாக்காளர் பட்டியல் இப்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கு. 56லேருந்து 2004 வரைக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கு. இந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது நடைபெறுவது இது முதல் முறை அல்ல. ஆனால் முதல் முறையாக இது சர்ச்சையாகுதுங்கிறதான் பிரச்சனை. அதுவும் 1950 தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டதன் பிறகு அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த முறை சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு அன்பிரசிடென்ட், இதுக்கு முன்னெப்போதும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. அதாவது ஒரு வாக்காளருக்கு ஒரு வாக்கு என்பது இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அந்த ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகளை செய்கிறது. வாக்கு திருட்டு, தேர்தல் திருட்டு, ஜனநாயக திருட்டு என்பதில் ஈடுபடுகிறது என்பதுதான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய பிரதான குற்றச்சாட்டு. அவர் மட்டுமல்ல, அந்த இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அப்படி அவர்கள் முன்வைக்கும் பொழுது அதற்கான ஆதாரங்களையும் வைக்கிறார்கள். அதிலும் வேடிக்கையாக நேற்று ராகுல் காந்தி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், எக்ஸ் பதிவு. என்னன்னா, என் வாழ்க்கையில் எத்தனையோ ஆர்வமூட்டக்கூடிய அனுபவங்கள் எனக்கு இருக்கு, ஆனால் முதல் முறையாக இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கு என்று அவர் சொன்னார். என்னன்னா, பீகார் வாக்காளர் பட்டியலில் இறந்து போனதாக சொல்லப்பட்ட 7 பேரை டெல்லி அழைத்து அங்கே அவங்களோட அவங்க தேநீர் அறிந்திருக்கிறார். அப்போது உயிரோடு இருக்கிறவங்க இறந்து விட்டதாக வாக்காளர் பட்டியலில் இருக்குது. உண்மையிலே இறந்து போனவங்க அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க என்பது போன்ற பல்வேறு வாக்காளர் முகவரி மாற்றம், அது புகைப்படங்கள் மாறி இருக்கிறது, அப்பா பேர் மாறி இருக்கிறது, வீட்டு முகவரி இல்லாமல் இருக்கிறது என்று அவர் பல்வேறு முறைகேடுகளை அவர் பட்டியலிடுகிறார். இதுதான் இப்போ ஒரு பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. அவர் அதை புயல் என்று சொல்லவில்லை, ஒரு அணுகுண்டை வீசி இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா பார்லிமெண்ட்லயும் இது தொடர்பாக அவங்க பேசின விவரங்கள்லாம் பார்த்தோம். திரு நெல்சன் அவர்கள்கிட்ட கேட்க வருகிறது. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குரிமை அப்படின்றது நம்ம சுதந்திரம் அடைந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு முதல் தேர்தலையே வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை அப்படின்னு ஒரு ஜனநாயக நாடா இந்தியா அதை வழங்குச்சு.
ஆனா இன்னைக்கு இது பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதனுடைய செயல்பாடு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலைமையில தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள்ல இப்போ வந்து என்னுடைய ஓட்டு வந்து ஆமா எனக்கு இருக்கு அப்படின்னு உறுதி செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. எனக்கு இல்லைன்ற பட்சத்திலையும் அதை வந்து அதுல சேர்த்து வழங்க வேண்டிய உரிமையும் கடமையும் அவர்களுக்கு தான் இருக்கிறது. இப்போ இந்த ஒரு அவங்களுடைய டியூட்டி ஒரு கேள்விக்குள்ளாகுது இல்லையா? இதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? கௌதமி, நம்ம கல்லூரி நாட்களில் வந்து ஏதாவது ஒரு தேர்வு முறைகேடு நடக்குதுன்னா நம்ம என்ன நினைப்போம்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்லுவோம். கொஸ்டின் பேப்பர் யாராவது ஒரு ஆளுக்கு கிடச்சிடும். அந்த கொஸ்டின் பேப்பரை முன்கூட்டியே தயாரித்து படித்து நல்ல மார்க் எழுதி நம்ம பாஸ் ஆகும். இல்லைனா என்ன பண்ணுவோம்னா யாருக்காவது காசு கொடுத்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ஒரு 35 மார்க்குங்கிறத 40 மார்க்காக மாற்றுவோம். ஒரு வகையில் எல்லா அமைப்புகள்லையும் முறைகேடுங்கிறது என்னவா இருக்கும்னா மக்கள் பண்ணுறதா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, இல்லை கொஸ்டின் பேப்பர் அச்சிடுற இடத்துலையே நான் போய் அதை வாங்கிட்டு வந்து படித்து முறைகேடு செய்யலாம். இல்லை யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு லெவலில் காசு கொடுத்து நான் வந்து மூவ் பண்ணலாம். இங்கே நடக்கிறது என்னென்னா கொஸ்டின் பேப்பர் அது பாட்டுக்கு பிரிண்ட் ஆகுது, நான் பாட்டுக்கு ஒரு ஆன்சர் பேப்பர் எழுதுறேன். திருத்துறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஆன்சர் ஷீட்டை ரெடி பண்ணுறாங்க. ஒரு 100க்கு 90 மார்க் வாங்குறதுக்கு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்க 100க்கு 98 மார்க் வாங்குறான். நமக்கு ஒரு டவுட் வருது, ஏன் நீ உனக்கு கையில் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருந்தா கூட நீ 98 மார்க் வாங்க வாய்ப்பே இல்லையே, நீ எப்படி 98 மார்க் வாங்கினேன்னு. சரிடா, நீ அந்த ஆன்சர் பேப்பரை கொடுன்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டி சொல்லுது நான் ஆன்சர் பேப்பரை கொடுக்க மாட்டேன். சரிடா, அவன் எக்ஸாம் எழுதின சிசிடிவி ஃபுட்டேஜாவது கொடுறான்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அழிஞ்சு போச்சு. அப்போது இதற்கு முந்தைய தேர்தல்கள் நம்ம ரஹ்மான் சார் சொன்ன மாதிரி ஒரு 80-90 ஆண்டுகளாக நம்ம தேர்தல் நடத்திட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா கள்ள ஓட்டு போடுறான், இந்த செத்தவங்க ஓட்டு எடுத்து வாக்குச்சீட்டில் போடுறதுங்கிறதுலாம் இதுக்கு முன்னாடி இருந்தது. இந்த மொத்த ப்ராசஸ்லையுமே இதற்கு முன்பாக நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அரசியல் கட்சிகள், வாக்காளர்கள், வேட்பாளர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வெற்றிக்காக தில்லுமுள்ளு பண்ணுவாங்க. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா அதுவே போலி வாக்காளர்கள் ரெடி பண்ணி அதுவே போலி வாக்காளர்களை உள்ள நுழைச்சு ஒரு தேர்தலை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. நம்ம 2024 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்ன ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, இவங்க தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் எந்திரங்களில் முறைகேடு பண்ணிடுவாங்க, ஓட்டிங் மிஷினில் வந்து அவங்க வைஃபைல கனெக்ட் பண்ணி வெளியில இருந்து ஆக்டிவேட் பண்ணி நம்பரை மாற்றிடுவாங்க. உண்மையிலேயே நமக்கு தேர்தல் எந்திரங்களை பற்றி, வாக்கு எந்திரங்களை பற்றி ஒரு ஐடியா இருக்குங்கிறதுனால அவை வந்து நெட்வொர்க்கோடு இணைக்கப்பட்டிருக்காது. ஸோ ஆப்வியஸாக அதில் பெரிய ஊழல் செய்ய முடியாது. ஆனால் இதை யாரும் எதிர்பார்க்காத ஒன்று என்னன்னா, வாக்காளர் பட்டியலில் இவங்க புதுசாக வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க. அதுவும் எப்படின்னா ஒரு மினி பஸ் எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு வேன் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாநில தேர்தல் நடக்கும் போதும் இந்த போலி வாக்காளர்கள் டிராவல் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி சொல்றாரு, ஒரே பேர் இந்தியாவின் 4 மாநிலங்களில் ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னா இதை ஒரு வேலையாகவே அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சமா தேர்தல் நடந்து நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ வந்திருக்காங்கிற நம்மள்ட்ட இருந்த குறைந்தபட்ச நம்பிக்கையுமே இந்திய தேர்தல் ஆணையம் சுக்குநூறா போட்டு உடைச்சிருச்சு. அடிப்படையில் இந்த பிரச்சனைங்கிறது அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், வாக்காளர்கள் தவறு பண்ணல, தேர்தலை நடுநிலையா நடத்த வேண்டிய ஒரு தேர்தல் ஆணையம் அவங்க பாதையிலிருந்தே நழுவி இருக்காங்க. இது ஏன் ராகுல் காந்தி எடுக்கும் போது ஒரு பெரிய இஷ்யூவா இந்தியாவுக்குள்ள மாறல, இல்ல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அல்லது இந்திய ஊடகங்கள் பேசலைன்னா, உலகம் முழுக்க ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ இந்தியாவில் ஒரு 2024 எலெக்ஷன் நடக்கும்போது மற்ற நாடுகளில் இருந்து தேர்தல் ஆணையர்கள் இந்தியாவுக்கு வருவாங்க, நீங்க எப்படி எலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துறீங்க அப்படின்னு. அப்படி பார்க்கிற போது ரொம்ப நேர்மையா நடந்திருக்குன்னு சொல்லும்போது ஒரு தொகுதியில மட்டும் 1.5 லட்சம் போலி வாக்காளர்களை நீங்க நல்லா கவனிச்சீங்க, இதை சேர்த்தது பாஜக இல்ல, இந்த போலி வாக்காளர்களை சேர்த்தது பாஜக இல்ல, தேர்தல் இந்த போலி வாக்காளர்களை சேர்த்தது தேர்தல் ஆணையம்னா உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மேல எப்படிங்க நம்பிக்கை வரும்? இந்தியாவில் ஆவரேஜாவே ஒரு 100க்கு வாக்களிக்க தகுதியான 100 பேர்ல 65லிருந்து 70 பேர் தான் ஓட்டு போடவே போறாங்க. 30 பேருக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. ஓட்டு போட்டு நான் என்னோட அரசாங்கத்தை மாத்திர முடியுங்கிற நம்பிக்கையோடு உள்ள வர்ற, அந்த ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்கிற, என் ஓட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குடான்னு சொல்ற மாதிரியான அந்த நம்பிக்கையில ஓட்டு போடுறவங்களையும் இந்த நடைமுறையை சின்ன பின்னமாக்கிட்டார். ராகுல் காந்தி கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா, அவங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்டை கையில் வச்சிருக்காங்க. இந்த ஓட்டர் லிஸ்ட்ல ரிப்பீட்டட் ஆட்கள் இருக்காங்க, செத்து போனவங்க இருக்காங்க, அட்ரஸ் இல்லை, அப்பா பேர் வந்து IDF GFS எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான். நான் வந்து அதில் முழுமையாக அதை தேர்தல் ஆணையத்து மேலே சொல்ல மாட்டேன். நம்ம வீடுகளில் இறந்தவங்க இருப்பாங்க, காலி பண்ணி போனவங்க இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க வந்தவங்க இருப்பாங்க. ஒரே கதை, நம்ம வீட்டில் வந்து ஒரு டோர் நம்பர் இருக்கும் 30ன்னு, உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒண்டு கொடுத்துட்டு இருக்கும், மேலே ஒரு ஒரு பேச்சுலர்ஸ்க்கு வாடகைக்கு விட்டுருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த ஒரே டோர் நம்பரில் ஒரு 20 பேர் கூட ஓட்டு போடலாம். இந்த மாதிரியான செட்டப்லாம் தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. ராகுல் காந்தி என்ன கேட்கிறாரு, இந்த ஓட்டர் லிஸ்டோட டிஜிட்டல் பிரிண்டை எனக்கு கொடு. இப்போ PDF-ஆ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் போட்டு இந்த பேர் எத்தனை முறை இருக்குன்னு நீங்கள் டக்கு கண்டுபிடிச்சிடலாம். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது,
இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டை நான் உனக்கு தர மாட்டேன், நான் ஒரு 5000 பேப்பர் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு ஒவ்வொரு பேப்பரையா எடுத்து வச்சு இதுல எதெல்லாம் 2 வாட்டி இருக்கு, எதெல்லாம் மிஸ்ஸிங் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னா நம்பகத்தன்மையோடு செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் ஆமா நான் ஃப்ராடு தான் என்னன்னா ஃப்ராடுங்கிறாரு ராகுல் காந்தி. இது வந்து வாக்கு திருட்டு கூட இல்லை, இது வந்து ஒரு அதிகார கூட்டு மோசடி. தேர்தல் ஆணையம் நினைச்சா என்ன வேணா பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஆனா நமக்கு இதுல நிறைய சிக்கல்களும் இருக்கு இல்ல சார்? கண்டிப்பா. திரு ரகுமான் சார் கிட்ட இப்போ திரு நெல்சன் அவர்கள் சொன்ன மாதிரியே பார்லிமெண்ட்ல கனிமொழி அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, எதிர்கட்சிகளா நாங்க இருக்கிறதுல தப்பு இல்லை, மக்கள் எங்களை இங்க உட்கார வச்சா நாங்க இன்னும் எத்தனை வருஷம் வேணா உட்காருவோம், ஆனா எங்களை இங்க உட்கார வச்சிருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி எதிர்கட்சிகள் பகிரங்கமாகவே தேர்தல் ஆணையம் மேல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதாவது ஒரு தொகுதியிலேயே ஒரு குறிப்பிடும்படியாக 1,250,000 பேர் வாக்காளர்கள் அங்க இல்லாதவங்க சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் அப்பட்டமா வெளிக்கொண்டு வரும் பொழுது நீங்க ஒரு அஃபிடவிட்ல சைன் போடுங்க, நாங்க அதை என்னன்னு விசாரிக்கிறோம் அப்படின்றது இதெல்லாமே குற்றச்சாட்டு அப்படின்னு போனா விசாரணை அப்படின்னு வர்றது இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? இப்போ நீங்க இந்த குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் முதல் முறையா சொல்றாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ராகுல் காந்தி முதல் முறையாக சொல்லவில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே மொத்தம் வந்து 79 தொகுதிகளில் முறைகேடாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இந்த வெற்றியே திருடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனோட கணவர் பரகலா பிரபாகர். அவர் சென்னையிலே வந்து பேசியிருக்கிறாரு. அந்த காணொலி யூடியூப்ல அவைலபிள், எல்லாருமே போய் பார்த்துக்கலாம். அதை அவர் விளக்கி பேசியிருக்கிறார். என்னன்னா 2024 தேர்தல் முடிந்ததன் பிறகு எவ்வளவு பேர் வாக்குப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வாக்காளர் என்கிற அந்த ஒப்பீட்டினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது 4,65,00,000 பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களை விட 4,65,00,000 பேர் கூடுதலாக வாக்களிச்சாங்க, கிட்டத்தட்ட 6% பேர். இது எப்படி இந்த வாக்களிச்சாங்க என்று வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கேட்கும்போது அந்த புகாரை வாங்கி அவங்க கிடப்பில போட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த தேர்தல் நடத்துறது இருக்குல்ல, அது 7 கட்டமாக, அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் தான் 7 கட்டமாக நடத்தினாங்க. நம்ம ஊரில் வந்து 39 தொகுதிகள் ஒரே கட்டம், 42 தொகுதிகள் 7 கட்டம், நடுவில் வந்து ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் 3-4 கட்டம், பல்வேறு கட்டங்களாக நடந்தது. இந்த பல்வேறு கட்டங்களாக தேர்தல் நடத்துவது என்பது எதற்காகன்னு சொன்னால் அது மோடியினுடைய பிரச்சார வசதிக்காக தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு ஒரு சலுகை காட்டுதுன்னு சொன்னாங்க. நாம் இப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம், கடுகு போகுதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் யானை போயிருந்திருக்குன்றது நமக்கு தாமதமாக தான் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா இந்த 7 கட்டமாக நடத்தும் பொழுது இதில் 2வது கட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 79 தொகுதிகள் நடந்திருக்கு. இந்த 79 தொகுதிகளிலுமே இந்த கூடுதல் வாக்குகள் பதிவாயிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா மாலை 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் 11 விழுக்காடு வந்து பதிவாயிருக்கு. அப்ப முன்னாள் தேர்தல் ஆணையர்கள்ட்ட கேட்கறாங்க, லவாசா குரேசி இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட கேட்கறாங்க இப்படி சாத்தியமான, அவங்க சாத்தியமே இல்லைன்றாங்க. அது மட்டும் இல்ல, தேர்தல் பதிவு வாக்குப்பதிவு முடிஞ்சதன் பிறகு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. அந்த ஃபிகருக்கு அரைவ் ஆயிருவாங்க. எவ்வளவு முதல் நாள் இருக்கும், 2வது நாள் அரைவ் ஆயிருவாங்க. 11 நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான் சொல்றாங்களே ஒழிய எத்தனை வாக்கு பதிவாயிருக்குங்கிற வாக்கு சாவடி வாரி அந்த விவரங்களை வந்து அவங்க தர மறுக்கிறாங்க. இது நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகால பிரபாகர் முன்வைக்கிற குற்றச்சாட்டு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது திருடப்பட்ட தேர்தல் என்று அவர் சொல்கிறார். இது அவருடைய குற்றச்சாட்டு. சரி, தேர்தல் ஆணையம் அதுக்கு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே போய் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல வந்து இந்த தரவுகளை எல்லாம் அணுக முடியாமல் தடுத்து விடுகிறார்கள். ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, முன்வச்ச உடனே அதை சரி பார்க்கறதுக்கு பலரும் போனாங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல வந்து தரவுகள் அணுக முடியாத அளவிற்கு முடக்கப்பட்டிருக்கின்றன. சரி, பரகால பிரபாகர் தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிற முதல் நபரனா இல்ல. 2019 கிண்ட் இணைய இதழில் வந்து பார்த்தீங்கன்னா பூனம் அகர்வால்னு ஒருத்தர் இந்த 2019 தேர்தல் முடிவுகளை வந்து விரிவா அலசி ஆராய்ஞ்சு இந்த டிஸ்கிரிபன்சிஸ் அவர் அப்பயே வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு. என்னன்னா ஓட்டர்ஸ் வெர்சஸ் எலெக்டர்ஸ், அதாவது வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர், வாக்களித்தவங்க எவ்வளவு பேர்னு பார்த்தீங்கன்னா அது முரண்பாடாக இருக்குது. வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களை விட இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இது 2019 அவர் எழுப்பியிருக்கிறார். 2019 அவர் எழுப்புவதற்கு முன்னர் வரை தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டல் ஆக்சஸ்க்கு இருந்தது. ஆனால் அவர் எப்ப அந்த குற்றச்சாட்டை முன் வச்சாரோ அப்போ ஒருத்தர் வழக்குக்கு போறார். ஹரியானாவில் வந்து ஹரியானா உயர்நீதிமன்றத்தில். ஏன்னா இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பானது மட்டுமல்ல, ஹரியானா தேர்தல், மத்திய பிரதேச தேர்தல், கர்நாடக தேர்தல், இப்படி வரிசையாக சட்டமன்ற தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தல், இப்படி வரிசையாக எல்லா சட்டமன்ற தேர்தல், குறிப்பாக அந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 5 மாத இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதா ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அதற்கான ஆதாரங்களை நம்ம தேடணும்னா அதை அவங்க முடக்கிறாங்க. கேட்டால் தரமாட்டேன்றாங்க. அவர் நெல்சன் சார் சொன்ன மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க
டிஜிட்டலாக வந்து அதை ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை கணினி வடிவிலையோ தராமல் பேப்பரை அச்சிட்டு கொடுக்குறாங்க. அதையும் ஸ்கேன் பண்ண முடியாத நிலையில் இருக்குது. அவங்க கொடுத்த அந்த கர்நாடகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 7 அடி உயரத்துக்கு 7 அடி அகலத்துக்கு அந்த பேப்பர் கட்ட அவங்க கொடுத்துருக்காங்க. இதை 6 மாதம் உட்காந்து சளிச்சு சல்லடை போட்டு தான் அவங்க அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் மத்திய தொகுதியில் மகாதேவபுராங்கிற சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,25,000 வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு, 1 பாஜக வெற்றி பெற்றிருக்கு. அந்த ஒரு தொகுதியை மட்டும் குறிவைத்து தேர்தல் ஆணையம் வந்து கூடுதல் வாக்காளர்களை சேர்த்து முறைகேடு செஞ்சிருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் அந்த முறைகேடு செய்யறது இல்ல, ஒட்டுமொத்தமா செய்யறது இல்ல. அது எங்க சாத்தியம் இருக்கோ அங்க மட்டும் அந்த முறைகேடு செஞ்சிருக்காங்கிறது ராகுல் காந்தி. இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை அடுத்து இந்த ஓட்டு திருட்டு அப்படின்ற பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் மேற்கொள்றாங்க. அது மட்டுமல்லாது இந்த ஓட்டு திருட்டு அப்படின்றது பெருமளவில் நடைபெற்று இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தையே கைப்பற்றும் அளவிற்கு இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் நியாயமாக நடுநிலைத்தன்மையோடு செயல்பட வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ஏஜென்ட் போல செயல்பட்டு இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், பேசலாம். திரு நெல்சன் அவர்கள் கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலாபரேஷன்ல இருக்காங்க இவங்க ஆளும் கட்சியோட, ஒரு ஏஜென்ட்டை போல செயல்படுறாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் அதனுடைய செயல்பாடு இதையெல்லாம் தாண்டி அவங்க கேள்வி எழுப்புறது வந்து பாஜக கூட தேர்தல் ஆணையம் இணைந்து செயல்பட்டு இந்த ஒரு மிகப்பெரும் மோசடியை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? பொதுவாகவே எந்த ஒரு அரசு நிறுவனமும் ஒரு ஆளுங்கட்சியோட இணக்கமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை இந்தியா இதுக்கு முன்னாடி எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அதாவது இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தை உச்சபட்சமாக வழிநடத்துகிற தேர்தல் ஆணையத்தோட தலைவர் அவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்க 3 பேரும், ஒரு ஆளுங்கட்சி, ஒரு எதிர்கட்சி, ஒரு ஜுடிஷியரில் இவங்க 3 பேரும் சேர்ந்து இவர் பார்த்து நல்லவரா நியாயமா இருக்காரு, சீனியாரிட்டி இருக்கு, இவருக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. இங்க மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா தள்ளி விட்டுட்டு பிரதமர், எதிர்கட்சி தலைவர், மத்திய அமைச்சர்கள்ல பிரதமர் வழிகாட்டுகிற அல்லது பரிந்துரைக்கிற ஒரு தரப்பு என்ன ஆயிடுனா மெஜாரிட்டி வந்து பிஜேபி கிட்ட அல்லது ரூலிங் பார்ட்டிட்ட போயிடும். இந்த சட்ட திருத்தத்தை மசோதாவை அவங்க பார்லிமெண்ட்ல கொண்டு வரும்போதே தேர்தல் ஆணையத்தோட நம்பகத்தன்மை முற்றிலுமா காலி ஆயிடுச்சு. எனக்கு ராகுல் காந்தி கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல உங்க தெருவில் வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ஓட்டு போட போறீங்கன்னா உங்களுக்கு பூத் ஸ்லிப்னு கொடுப்பாங்க. அது என்னன்னா, இந்த வீட்டில் கௌதமி இருக்காங்க, அவங்க வாக்களிக்க வேண்டிய பூத்து இங்க இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் கட்சி திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ அந்த பூத் ஏஜென்ட் கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். கௌதமி இருக்கிற தெருவில் மொத்தம் 400 ஓட்டுகள் இருக்கின்றன, 400 ஓட்டுல 18 வயசுக்கு மேல இவ்வளவு பேர், பெண்கள் இவ்வளவு பேர், ஆண்கள் இவ்வளவு பேர் காலி ஆயிட்டாங்க, இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, இவ்வளவு பேர் புதுசா வந்திருக்காங்கன்னு ஒரு பட்டியல் இருக்கும். அது பாகம்னு சொல்லுவோம். நான் ஒரு பூத் ஏஜென்ட்டா உட்கார்ந்துருக்கேன், அந்த பாகம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் திமுக அதிமுக இருந்து அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இங்க இருக்கீங்களா, நீங்க புதுசா வந்திருக்கீங்களா, போன முறை ஓட்டு போட்டீங்களா, போன முறை எந்த ஸ்கூல்ல ஓட்டு போட்டீங்க, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா, மருமகள் வந்திருக்காங்களா, உங்க வீட்டில் யாராவது 18 வயசுக்கு மேல ஆயிருக்காங்களா, அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் அடையாள அட்டை வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. எதுக்கு செக் பண்றாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தில் 18 வயசுக்கு ஆன ஒரு நபர் வந்து எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வாக்களிக்கிற உரிமை கொடுங்கன்னு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எழுதி கொடுத்த உடனே உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வீட்டுக்கே வந்துடும். நீங்க அங்கதான் இருக்கீங்களான்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி வரும்னா, அந்த வாக்காளர் அடையாள அட்டை நீங்க போஸ்டல்ல வரும். அதை தாண்டி நேரா வந்து உங்க வீட்டில் ஒரு தேர்தல் அதிகாரி செக் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டார். இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையத்துக்கு வீடு வீடாக போய் ஆட்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கான அபிஷியல் தனி பாடி கிடையாது. அவங்க ஒரு ஆசிரியர்களையோ அல்லது மாவட்டத்தில் பணியாற்றுகிற மற்றவர்களை தான் சார்ந்து இருக்க முடியும். ஆனா இந்த செக் பத்தாதுன்னு தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் அவங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போவாங்க. அப்பதான் இந்த செக் பண்றாருல இவர் போய் அந்த பூத்ல உட்காருவார். அப்பதான் நம்ம தெருவில் மொத்தம் 400 ஓட்டு தான் இருக்கு, ஆனா 500 ஓட்டு பதிவாயிருந்தா எங்க இருந்து 100 ஓட்டு புதுசா வந்துச்சு நாம யோசிப்போம். அடிப்படையில் நம்ம ரஹ்மான் சார் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாக்காளர் பட்டியல்ல அவங்க நெட்ல போட்ட உடனே அதை பிரிண்ட் எடுத்து வீட்டுக்கு போய் செக் பண்ண வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. ராகுல் காந்தியினுடைய தளபதிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தமிழ்நாட்டில் நீங்க ஒவ்வொரு மாவட்டம் இருக்கு, திருவண்ணாமலை போறீங்க ஏவ வேலு, திருச்சி போறீங்க KN நேரு, அன்பில் மகேஷ் இருக்காங்க, சென்னையில் மாசு இருக்காரு, சேகர்பாபு. இவங்களுடைய வேலை என்னன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிற கிளைக்கழக ஒன்றிய செயலாளர்கள் கிட்ட அந்த சீட்டை வாங்கி உன் தொகுதியில எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா. இன்னும் சொல்ல போனா கௌதமி, ஒரு தேர்தல் முடியும் போது, வாக்குப்பதிவு முடியும் போது பூத் ஏஜென்ட் கையில என் பூத்துல 936 ஓட்டு, இதுல 700 ஓட்டு தான் பதிவாயிருக்கு அப்படின்னா இங்க வாக்கு சதவீதம் 72%.
இந்த டிக் பண்ணிட்டு இருக்கிற பூத் ஏஜென்ட்டுக்கு இந்த 700 ஓட்டுகள்ல எத்தனை ஓட்டு ஏன் கட்சிக்கு வந்திருக்குன்னு வரைக்கும் அவருக்கு தெரியும். கிட்டத்தட்ட பூத் ஏஜென்ட் கொடுக்கிற வாக்குப்பதிவு சதவீதமும் தேர்தல் ஆணையம் சொல்ற வாக்குப்பதிவு சதவீதம் ஒன்னா இருக்கணும். அதுதான் ரஹ்மான் சார் சொன்னாரு, இந்த டேட்டாவை தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டேங்குது. இப்போ ஒரு பூத்துல மொத்தம் உள்ள 900 வாக்குகள்ல 700 பதிவாயிருக்குன்னு ஒரு டேட்டாவை எல்லா கட்சியிலும் உட்கார்ந்துருப்பாங்க, எல்லா கட்சிகளையும் முகவர்கள் இருப்பாங்க, எல்லாரும் டிக் பண்ணுவாங்க, எல்லா கட்சியோட முகவர் பட்டியலையும். அப்போ இத வந்து எதிர்த்தரப்புல இருக்கவங்க ரொம்ப லேட்டா தான் இத கவனத்துக்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இல்ல, நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி ரொம்ப ரிலாக்ஸ்டா எந்திரிச்சு திடீர்னு வந்து காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிரா, இன்னும் சொல்ல போனா 2024 இவங்க சொல்ற இந்த பிரச்சனை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. உங்க காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்கள் எங்க போனாங்க? போய் வீடு வீடா செக் பண்ணிருக்க வேண்டாமா? 1 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு சேர்க்கும் போது அப்படி ஒரு சம்பவமே அங்க இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளருக்கோ பூத் ஏஜென்ட்டுக்கோ தெரியலன்னா அவர் எதுக்கு கட்சி நடத்துறாரு? கட்சி கலைச்சிட்டு போயிடலாம்ல. அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தை மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்களே குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம்னா நமக்கு கட்சி ஜனநாயகம் இருக்கு. இல்ல, நம்ம எப்படி இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குற மாதிரி ஆயிடும்னா, தேர்தல் ஆணையம்னாலே தில்முள்ளு பண்ணுவாங்க, நீ தான் அலர்ட்டா இருக்கணும், அது அரசமைப்பு சட்டத்தையே சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நம்ம அப்படி நம்ப முடியாது. ஒரு தேர்தல் ஆணையம் இப்படி தில்லுமுள்ளுல ஈடுபடும், அதனால நம்ம அலர்ட்டா இருந்து அதை சரி பார்க்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு அது முறையான வாதம் இல்ல. ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை, நான் வைக்கிற கொள்கைகளுக்கு, நான் நிறுத்துற வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு என் தொகுதியில் வாக்காளர் இருக்கணும், அந்த வாக்காளர் உயிரோடு இருக்கணும், 18 வயசுக்கு மேல இருக்கணும், அவன் வந்து ஓட்டு போடணும், அவனை தவிர வேற யாரும் வந்து தப்பா ஓட்டு போடக்கூடாது. இந்த சரி பார்க்கிற ஒரு கடமை அரசியல் கட்சிகளுக்கு இருக்கா இல்லையான்னு நான் கேட்கிறேன். இருக்கு, அரசியல் கட்சிகளுக்கு இருக்குன்னாலும் கூட நாம வந்து பொறுப்பு அவங்க மேல சொல்லி தர முடியாது. அது இல்லாம, அது மட்டும் இல்லாம இப்போ இந்த தேர்தல் ஜனநாயகம்ங்கிறது எந்தெந்த வடிவங்கள்ல கேள்விக்குள்ளாகுது. இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு, நீங்க வந்து மக்கள்லாம் சேர்ந்து வாக்களிச்சு எங்களையே கூட நீங்க தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் அவர்களை மொத்தமாக விலைக்கு வாங்குவதற்கு ஒரு கட்சி காத்துட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு. பாஜக அவர் சொல்றாரு, நீங்க எங்களுக்கே வாக்களிச்சு நீங்க எங்களை தேர்வு செஞ்சீங்கனாலும் தேர்வுக்கு பின்னாடி அது மாறும், குதிரை பேரத்தின் மூலமாக கொண்டு போயிருவாங்க. சரி, இந்த தேர்தல் ஆணையர் நியமனமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கோளாறா தான் இருக்கு. இப்ப இருக்கிற ஞானேஷ்குமார் நியமனமா இருந்தாலும் சரி, முன்னாடி இருக்கிற ராஜீவ்குமார் நியமனமா இருந்தாலும் இரண்டுமே கடுமையான சர்ச்சைக்குள்ளானது. அவங்க வந்து இன்டெகிரிட்டி இல்லாதவங்க, நம்பகத்தன்மை இல்லாதவங்க, பாஜகவினுடைய பிரதிநிதியாக அவங்க மாறி போயிருவாங்க. அப்பவே அந்த குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது. இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் பொழுது நாம வந்து இப்போ பிரதான கேள்வி வந்து அரசியல் கட்சிகளை நோக்கி முன்வைக்கிறோமா இல்ல இந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும். ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நான் போராடுவது பாஜகவிற்கு எதிராக அல்ல, அரசியந்திரத்துக்கு எதிராகவே போராடுறேன். அப்ப அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு மாவோயிஸ்ட் ஐடியாலஜில இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அரசியந்திரத்தை தூக்கி எறிவது என்பது மாவோயிஸ்ட் ஐடியாலஜி. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பாஜகவுக்கு எதிராக போராடுறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க, இந்த அரசியந்திரமே தூக்கி எறியப்பட வேண்டும். ஏன்னா இந்த ஜனநாயக நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம், நீதி, அப்படி பல்வேறு அரசு நிர்வாகம் எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள RSS காரர்கள் ஊடுருவிட்டாங்க, அதுல இருந்து அது ஹாலோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ அந்த போராட்டமே அப்படிதான் இருக்குன்னு அவர் சொல்லும் பொழுது நாம இப்படி ஒன்று சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த முறைகேடுகள் நடந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நகர்ப்பகுதிகள். இப்போ நம்ம இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள்ங்கிற சிக்கல். நீங்க வந்து நாளைக்கு தமிழ்நாட்டிலே அதை சரிபார்க்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, RK நகர் தொகுதியில் மட்டும் 27,000 வாக்குகள் முறைகேடாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் வாக்காளர்கள் அவர் சொல்றாரு. இது மாதிரி நாங்கள் 2 முறை நீதிமன்றத்துக்கு போய் வாக்காளர் பட்டியலையே திருத்த வேண்டியதுன்னு சொல்றாரு. இன்னமும் கூட சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லா தொகுதிகளையும் இந்த முறைகேடுகள் நடக்கிறதா அவர் சொல்றார். அப்போ இந்த அனுராக் தாக்கூர் பாஜகவில் நேத்து பேசும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில் 19,000 வாக்குகள் போலி வாக்காளர்கள் இருக்குன்னு சொல்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டினுடைய நம்பகத்தன்மை ஒன்று. ஆனா இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள்ங்கிற சிக்கல் தான் இப்ப நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இந்தியா முழுக்க நகரங்கள் தோறும் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை வந்து வாக்காளர் பட்டியலில் நீங்க சேர்க்கும் போது அவங்களை சரிபார்க்கறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. மகாராஷ்டிராவில் நடந்தது அதுதான். இப்ப அவங்களால சரிபார்க்க முடியாம ஏன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, முழுக்க இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. யாரு என்னன்னு அடையாளம் காண முடியாத அளவிற்கு. இதை தாண்டி அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸை விலைக்கு வாங்குகிற வேலையும் ஆளுங்கட்சி செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. நாம சொல்லல அப்படி, ஆனா சொல்றாங்க. அப்போ இந்த தேர்தல் ஜனநாயகத்தை வேறறுக்குவதற்கு தேர்தல் ஆணையம் தொடங்கி தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்களை விலைக்கு வாங்குவது தொடங்கி பூத் லெவல் ஏஜென்ட்களை விலை பேசுவது தொடங்கி எல்லா நிலைகளிலுமே இது வந்து அழுகி போயிடுச்சுன்றதுனால தான் நான் வந்து இந்த அரசியந்திரத்துக்கு எதிராக போராடுகிறேன் என்று சொல்கிறேன். அப்போ நம்முடைய கவனம் வந்து அப்படித்தானே இருக்க முடியும். இல்லை, இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் இல்லையா, அவங்க இந்த திருத்தம் வந்து புதுசாக நடக்கல கௌதமி. ஏன் நடக்கலைன்னா, இந்தியாவினுடைய மற்ற பார்டர்ஸ், அதாவது மற்ற நாடுகளோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்கிற மாநிலங்கள் இருக்குல்ல, கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம்,
நீங்க காஷ்மீர் வரைக்கும் அந்த மொத்த ஸ்ட்ரெச்சிலையுமே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து நேபாளில இருந்து பாகிஸ்தான்ல இருந்து சீனாவில இருந்து ஆட்கள் ஊடுருவுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா என்னோட நாட்டு தேர்தல்ல என்னோட நாட்டு பிரதமரை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஊடுருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்ட அளவில் இந்த ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு வாக்காளர் பட்டியலில் ரொம்ப டீப்பாக பார்த்து திருத்த வேண்டியிருக்கு. அதைத்தான் இவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பீகாரில் நடந்தது என்னன்னா அது எப்படி 65 லட்சம் பேர் வருவாங்க. 8 கோடி பேர் இருக்கிற ஸ்டேட்ல வாக்களிக்கிறவங்க எண்ணிக்கை எப்படி பார்த்தாலும் ஒரு 4.5 கோடி வரும். அதில் 65 லட்சம் பேருங்கிறது அந்த 65 லட்சம் பேருங்கிறது அங்கேயே பீகாரில் இருந்தவங்களா இல்லை உண்மையிலேயே இவங்க குற்றம் சுமத்துக்கிற மாதிரி வெளிநாடுகளில் இருந்து உள்ள வந்தவங்களா நமக்கு தெரியாது. இவர் ரஹ்மான் சார் சொல்றதுல ஒன்று நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுனா, இப்போ நீ ஊருக்கு போறீங்கன்னு உங்க ஊர்ல நீங்க தெரியல உங்க ஊர்ல அந்த கிராமத்துல எங்க பெட்டி கடை இருக்கும், எங்க அயன் கடை இருக்கும், எங்க இந்த மொத்த நிலப்பரப்பும் உங்களுக்கு தெரியும். அந்த ஊர்ல ஒருத்தர் புதுசா வந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடும். ஆனா சென்னை நகர பகுதிகளில் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு யார் வந்திருக்கா, செகண்ட் ஃப்ளோருக்கு யார் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவர் அதான் சொல்ல வர நகரமயமாக்கலுங்க. அவர் சொல்ற புலம்பெயர் தொழிலாளருங்கிறது வேலை பார்க்கறதுக்காக ஊருக்கு வராங்கல்ல, அவங்களுக்கு சில இடத்துல 2 பேருக்கு ஒரே 2 அட்ரஸ்ல வாக்காளர் எல்லாம் கூட இருக்கும். இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியது யார் பொறுப்புங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, ஃபீல்டில் இருக்கிற ஆட்கள் அரசியல் கட்சிகளாக இருக்காங்க, அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க, அவங்களுடைய பணி அந்த வேலை. ஒரு பூத் ஏஜென்ட் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலைங்கிறது தமிழ்நாட்டுக்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடக்குது. இப்போ 26 வந்தால் 29, இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என் ஏரியாவில் இருக்கிற குறைஞ்சபட்சமாக ஒரு 1000 வீட்டை பார்த்து அதில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறத ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி மேலிடத்துக்கு அனுப்புகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இருக்குங்கிற புள்ளியிலேருந்து நான் சொன்னேனே தவிர தேர்தல் ஆணையத்தை நம்ம குற்றம் சுமத்தக்கூடாதுங்கிறது இல்லை. இந்தியாவில் வாக்காளர் ஜனநாயகத்தை தேர்தல் வாக்குப்பதிவு நடைமுறைகளில் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அதை ரொம்ப பெர்ஃபெக்டாக ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த பதிலை நான் சொன்னேன். இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அதில் முதல்ல எழுப்பினதே எதற்காக இந்த எஸ்ஐஆர் அப்படின்றப்போ தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க, அவங்கள நீக்கணும் அப்படின்றது அவர்களுடைய பதிலாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி ஆளும் கட்சிக்கு துணை போய் சில வாக்காளர்களை இதில் இணைத்திருக்காங்க அப்படின்றது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்னும் பல பகுதிகளில் இது வந்து தேர்தல் முடிவுகளே தீர்மானிக்கும் இடத்துல இவங்க இதை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக பல கேள்விகளும் பல எதிர்த்தரப்புல இருந்து பல்வேறு வாதங்களும் முன்வைக்கப்படுகிற பொழுது எதிர்க்கட்சிகள் எதற்காக இதை கையில் எடுத்திருக்காங்க, அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. தொடர்ந்து பேசலாம். திரு ரஹ்மான் அவர்கள் கிட்ட முதல் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எதற்காக, அதற்கான பலன் என்ன அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்தை இதில் கையில் எடுத்திருக்காங்க, எவ்வளவு குற்றச்சாட்டுகளை அவங்க அடுக்கியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். தமிழகத்திலையும் எதிர்குறல்கள் எவ்வளவு வீரியமாக இருந்தது அப்படின்றதையும் பார்த்தோம். ஒட்டுமொத்தத்தில் இந்த விவகாரத்தில் அதற்கான தாக்கம் என்ன நோக்கத்தில் அவங்க கையில் எடுத்தாங்களோ அது ஏற்பட்டு இருக்கிறதா? இப்போ இந்த ராகுல் காந்தி வீசிய அணுகுண்டு என்பது பெரிய அளவிலான ஒரு வெடிப்பை, ஒரு சேதத்தைனா அவர் ஆக்கப்பூர்வமான சேதம்னு அவர் சொல்றாரு. அது ஏற்படுத்தி இருக்கிறதா என்ற கேள்வி வந்து இருக்கிறது. ஏன்னா நீங்க அந்த செய்தியாளர் சந்திப்பிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்கு விடை கிடைச்சிடும். அவர் வந்து இவ்வளவு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் பத்தி சொல்றாரு. ஆனா என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க ஜெயிச்சீங்களா அந்த தொகுதியில என்ன கதை அப்படின்னு கேட்கறாங்க. இதுதான் கேட்குறாங்க. சரி, அடுத்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இவர் சொல்றது என்னன்னா, இப்போ அம்பேத்கர் வந்து அரசியல் நிர்ணய சபை அந்த அரசமைப்பு சட்டத்தை இயற்றியதன் பிறகு அவர் சொன்னாரு, நம்ம நாட்டில் இந்தியாவில் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்கிற அரசியல் சமத்துவம் எட்டப்பட்டு விட்டது, ஆனால் சமூக பொருளாதார சமத்துவம் இன்னும் எட்டப்படவில்லை. இது எட்டப்படாத வரை இது வந்து பார்த்தீங்கன்னா சாணி குவியல்கள் மேல் நிற்கக்கூடிய மாளிகையாகத்தான் இது இருக்குன்னு ஒரு இந்திய ஜனநாயகத்தை பற்றி சொல்றார். அப்போ நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை எதுனா இந்த வாக்களிப்பது தான். மக்கள் அரசு அண்ணு கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. மக்கள் என்னன்னா நின்று தான் 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போட்டு தான் அதை மாற்றணும். ஆனால் அந்த வாக்குரிமையே கேள்விக்குள்ளாகிறதுங்கிறதா இதனுடைய மிகப்பெரிய இம்பாக்ட். ஆனால் இந்த இம்பாக்டை வந்து எப்படி மடைமாட்டுகிறாருன்னா, நீங்கள் எதிர்கட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியிலேருந்து என்ன பதில் சொல்லப்படும். ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கைகோர்த்து இந்த வேலையை செய்கிறதா சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா, மிரட்டுறாங்க. நீங்கள் வந்து பிரமாண வாக்குமூலத்தில் கையெழுத்திட்டு இந்த புகாரை கொடுங்க, அது உண்மையாக இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னா நீங்கள் 3 ஆண்டுகள் சிறை செல்ல வேண்டியது இருக்குன்னு அவங்க மிரட்டுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு அரசியல்வாதி, எதிர்கட்சி தலைவர், நான் சொல்கிறதே பிரமாண வாக்குமூலம் தான், நீங்கள் வந்து ஆதாரங்களை கொடுக்கறது உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்குறாரு. அது போல் என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் போய் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில தவறுகள் நடக்கிறது இயல்பு, அதை நாங்கள் சரி செஞ்சுருவோம். இது இவ்வளவுதான் இவங்களுடைய பதிலாக இருக்கிறது. மற்றபடி இவங்க போய் சொல்கிறாங்க, தவறான தகவல் தான் சொல்கிறாங்களே ஒழிய அவங்க வைக்கிற அந்த திட்டவட்டமான தரவுகளுக்கு பதில் தரவுகளை வந்து தேர்தல் ஆணையம் வைக்கல. நெல்சன் அவர்கள் கிட்ட இது தொடர்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு அப்ப இல்லைன்னு ஒன்று சொல்லணும், ஆமா இருக்குன்றது ஒன்று சொல்லணும். ஆனா அது தொடர்பாக எதுவுமே இல்லாம நம்மளை மிரட்டக்கூடிய துணியில பதில் கேள்வி எழுப்புறது இன்னொரு விஷயம். இது சிறு தவறு அப்படின்னு கடந்து போகக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா? இப்ப
இதை ஒரு லார்ஜர் பிக்சரில் பார்க்கலாங்க ஒருத்தர். ஏன்னா மகாராஷ்டிராவில் போலி வாக்காளர்களை சேர்த்து நம்ம ஜெயிச்சிட்டோம். மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்கார். ஒரு அசம்பிளியில் அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிக்குது. அப்ப இந்த இடத்தை தான் பாஜக ரொம்ப நுட்பமா பயன்படுத்திக்குது. என்னன்னா இன்னொரு குற்றச்சாட்டு, அந்த ஷார்ட் பீரியட்ல அதிக அளவிலான வாக்காளர்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க. இல்ல, இப்ப நீங்க ஒரு கட்சியா இருக்கீங்கும் போது புதிய வாக்காளர்கள் இன்னொன்னு சொல்ல போனா தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு 2-3 இப்போ வந்து 2026 நமக்கு ஜனவரியில் ஏப்ரலில் தேர்தல்னு வைங்க. ஜனவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல்னு ஒன்று தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க. அக்டோபர் நவம்பர்ல வரைவு வாக்காளர் பட்டியல் இப்போ சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சில பேர் நீக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இறுதி வாக்காளர் பட்டியல்னு அவங்க ஒன்றை வெளியிட்ட பிறகு அந்த வாக்காளர் பட்டியலோட பிரிண்ட் அவுட்டை எல்லா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளோட பிரதிநிதிகளுக்கும் அனுப்புவாங்க. இந்த நீங்க சொல்ற இந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள இத்தனை லட்சம் பேரை சேர்த்திருக்காங்கன்னா இந்த தகவல் எப்போது உங்கள் கைகளுக்கு வந்து சேர்ந்தது, எப்போது ராகுல் காந்தியினுடைய காதலுக்கு வந்து சேர்ந்தது. இன்னும் சொல்ல போனா ரகுமான் சார் சொன்னாரு, நாம் தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவது அல்லது அவற்றை மீட்டெடுப்பதுங்கிறதானே முக்கியம், நம்ம பழியை தூக்கி அரசு கட்சிகள் மேல போடலாமா அப்படின்னு. ஒரு அசாதாரண சூழல் 2014 பிறகு இந்தியாவில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இங்க நீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஒவ்வொரு அரசு நிறுவனமுமே பாஜகவினுடைய ஒரு கைக்கூலிகளாக செயல்படுகிறதுன்னு உச்சநீதிமன்றமே கமெண்ட் போடுற அளவுக்கு அது கரப்ட் ஆயிருக்கு. இந்த கரப்ஷனுக்குள்ள வராத ஒரு ஏரியா அல்லது இன்ஸ்டிடியூஷனாக தேர்தல் ஆணையம் இருந்தது. ராகுல் காந்தி இதுல குண்டை தூக்கி போட்டிருக்காரு. எனக்கு உண்மையிலே ரஹ்மான் சார் சொல்ற மாதிரி அது அணுகுண்டு தானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த கொளுத்தி போடுவாங்களே சின்னதா இருக்குன்னு ஊசி பட்டாசு, அது உண்மையே அணுகுண்டா ஊசி பட்டாசான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வலிமையான தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குண்டை தூக்கி போட்ட பிறகு இந்தியாவில் யாருமே கவலைப்படல. எந்த போராட்டமும் பெரிய லெவலில் நடக்கல. இந்தியா கூட்டணி நடத்தின பேரணியை கூட அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்க உண்மையிலே சொல்லுங்க, இந்தியாவில் காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகள் யாராவது இந்த குற்றச்சாட்டுகளை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா? இது அணுகுண்டு தானா இல்ல ஊசி வெடியா? நீங்க இல்ல, இது வந்து அதனுடைய தன்மையில் அணுகுண்டு தான். ஆனா நடைமுறையில் அது ஊசி பட்டாசு போல மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்யப்படுகிறது. இந்த அணுகுண்டு ஊசி பட்டாசு மாற்றின அந்த மேஜிக் எப்படி நடந்தது? மேஜிக் இல்ல, என்னன்னா திரும்ப எதிர் குற்றச்சாட்டுகளை வந்து வெள்ளம் போல வந்து ஒரு எதிராளி வந்து பேசவே முடியாத அளவிற்கு அவரை நோக்கி வந்து வீசுறது, சாணி அடிக்கிறதுன்றது இருக்குல்ல, அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. பாஜக என்ன சொல்றாங்க அதை நான் சொல்ல வந்தேன். அவர் ஃபட்னவிஸ்ட போய் என்னங்க இப்படி 1 கோடி வாக்காளர்களை சேர்த்து நீங்க வெற்றி பெற்றதா ராகுல் காந்தி சொல்றாருன்னா அவருக்கு மூளையில கோளாறுன்னு அவர் பதில் சொல்றாரு. சம்பித் பத்ரா என்ன சொல்றாருன்னா இவங்களே முறைகேடு செஞ்சுதான் ஜெயிச்சாங்கன்றாரு பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு அதை ஒரு அபிஷேக் மனு சிங்வி இந்து நாளிதழில் ஒரு நல்ல கட்டுரை எழுதியிருந்தார். செய்தியை விட்டு விட்டு செய்தி கொண்டு வந்தவரை கொலை செய்வது அப்படின்னு. அதாவது ஒரு செய்தி வருது, அந்த செய்தி சரியா தப்பா என்று மறுப்பதற்கோ ஆமோதிப்பதற்கோ செய்ய வேண்டிய வேலையை சொல்றீங்கன்னா, ஒரு செய்தி நடக்குது, அந்த செய்தியை குற்றச்சாட்டு அல்ல புகார சொன்ன நபர் மேல வழக்கு போடாம செய்தியை வாசிச்ச கௌதமி மேல வழக்கு போடுறாங்க. அது போல அந்த செய்தியை கொண்டு வந்தவரை கொல்றது, கில் த மெசஞ்சர் இன்ஸ்டெட் ஆஃப் நியூஸ், அந்த விஷயத்தை வந்து மட்டுப்படுத்திடுறாங்க. அந்த தந்திரத்தை அவங்க செய்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்த முடியாத நிலை ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போதான் நாம வந்து அந்த மிக முக்கியமான ஒரு அம்சமா பேசுறது, இந்த ஜனநாயக நிறுவனங்கள் என்ன ஆயிடுச்சு. அததான் ராகுல் காந்தி சொல்றாரு. நீங்க என்ன சொல்றாரு, இது ரொம்ப லேட்டா தான் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி. அதாவது அவங்க லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தேர்தல் ஆணையம் வந்து ஏற்கனவே தில்லுமுள்ளு வேலையில இறங்கிருச்சுன்னு நீங்க நம்பணும். அப்படி அவங்க நம்பினாங்க. எப்படி நம்பினாங்கன்னா, அதீதமா அவங்கள நம்பிட்டு இருந்தாங்க. இல்ல, வாக்குப்பதிவு எந்திரத்தில் அவங்க முறைகேடு செய்யக்கூடும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். விவிபேட்ல வந்து என்ன மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க புன்னகையோட அதை கடந்து போயிட்டாங்க. வாக்குப்பதிவு எந்திரத்துல முறைகேடுன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல தான் அவங்க மோட் ஆஃப் ஆபரேஷன் வந்து வேறொரு பக்கம் இருந்திருக்குங்கிறதா தாமதமா தெரிஞ்சிருக்கு. அவங்க அதை சந்தேகிக்காம இல்ல, தேர்தல் ஆணையம் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா போயிரும்னு அவங்க நினைக்காம இல்ல. அப்படி நினைச்சு அவங்க செய்து கொண்டிருந்த வேலை வேறு, இங்க களத்தில் அவங்க செய்து இந்த வேலை என்பதுதான் பிரச்சனை. நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, நாம வந்து அரசியல் கட்சிகளை நோக்கி இதை திருப்பி விட்டோம் சொன்னீங்கன்னா, உண்மையான யாரை நோக்கி நாம கையை நீட்டணுமோ அவங்களை கை நீட்டாம விட்டுறோம்ங்கிறதா இதுல உள்ள பிரச்சனை. கண்டிப்பாக திரு நெல்சன் அவர்கள்கிட்ட நான் சாருக்கு பதில் சொல்லணும். இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அரசு நிறுவனம், ஒரு கொலையை விசாரிக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஒரு ஐயோ, அவர் எப்படி இந்த கொலையை விசாரிக்கிறார் அப்படிங்கிறத பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கோ அந்த ஐயோவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கோ அந்த தீர்ப்பை எழுதுறதுக்கோ நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்த பிறகு அதை எப்படி நம்ம விமர்சிக்கலாம், ஆனால் அந்த பக்கம் நமக்கு எந்த விதமான ரோலும் இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம்ங்கிற போது அது தேர்தல் ஆணையத்துக்கும் கட்சிகளுக்கும் சரிசமமான பொறுப்பு இருக்கிறது இல்லையா?
நம்ம அந்த பொறுப்பை தட்டி கழிக்கலாமாங்கிறதா என்னுடைய கேள்வி. அந்த 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 இன்னும் சொல்ல போனா இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதை ஒரு அடிப்படை கடமையாக தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் செஞ்ச மாதிரி ஒருவேளை அங்க செஞ்சிருந்தா இந்த ஆப்ஷனே பிஜேபிக்கு இல்ல இல்லையா நான் கேட்கிறேன். கண்டிப்பா. இப்ப அந்த வாதம் வந்து ஏற்கத்தக்க வாதம் தான். ஆனா ஏற்கத்தக்க வாதம்னு நாம சொல்லும் பொழுது ஒரு தவறு நடந்திருக்கிறது, அந்த அனுபவத்திலிருந்து அவங்க கற்றுக்கொண்டு அந்த அடுத்த முறை இந்த தவறு நடக்காம போறாங்கிற இந்த ப்ராசஸ், ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ், இது வாழ்க்கையில ஜனநாயகத்தில் நடக்காமல. ஆனா நாம என்ன கேட்கிறோம்னா, இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. அதை விட இந்த அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையே என்னன்னா எல்லோரும் வாக்களிப்பதை உறுதி செய்வது என்பதுதான். ஆனா வாக்காளர்களை மாஸ் எக்ஸ்க்ளூஷன் பண்றாங்க, 65 லட்சம் பேரை நீக்கிறாங்க. அதில் இந்தியா முழுக்க வந்து இப்படி நீக்கிறாங்கன்னு சொல்லும்போது ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகளை வாங்கி இவங்க வந்து முறைகேடாக வாக்காளர்களை சேர்த்து விட்டோம் என்பதை கண்டறிந்ததன் பிறகு தேர்தல் ஆணையம் தன்னுடைய மோட் ஆஃப் ஆபரேஷனே மாத்திக்கிடுச்சுன்றாங்க. எப்படி மாத்திக்கிடுச்சுன்னா, இப்போ வந்து எக்ஸ்க்ளூஷன், வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன், அவங்களுக்கு தேவையான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. ஆனா இந்த முறைகேடு வந்து அம்பலமாயிருதுன்னு சொன்னோன்னே இப்போ எக்ஸ்க்ளூஷனுக்கு போறாங்க. எப்படி எக்ஸ்க்ளூஷனுக்கு போறாங்க? அதான் பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம். அப்போ அந்த 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டவங்க யாராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாளிதழ்கள் விரிவாக புள்ளி வந்திருக்கு. அதுவும் ஆங்கில இந்தி நாளிதழ் அந்த புள்ளி விவரங்களை அலசி ஆராய்ந்து சொல்றாங்க. என்னன்னா, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் இந்த நீக்கம் வந்து பெருமளவுக்கு நடந்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படி போயிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க, ஆண்கள் தான் பெருமளவு நீக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் நீக்கப்பட்டிருப்பதெல்லாம் பெண்கள். அப்போ ஏதோ ஒரு முறைகேட்டை வந்து நோக்கி கைகள் விரல்கள் நீள்கிற அளவிற்கு தான் அந்த நிலைமை இருக்கு. அப்போ நாம வந்து இந்த அரசியல் கட்சி வந்து இவங்க ஒரு தவறு செஞ்சிருக்காங்க, அந்த தவறுல இருந்து கற்றுக்கொண்டு நீங்க சரி செய்யலாம் நீங்க போகும்போது அவங்க மோட் ஆஃப் ஆபரேஷனை மாத்திக்கொண்டே போனாங்கன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு என்ன முடிவு, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, அப்ப இந்த மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது தான் இது வந்து விரிவான ஒரு விழிப்புணர்வு நாம் ஏற்படக்கூடும். இப்போ நீங்க வந்து மக்கள் வந்து எப்படி இதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வட இந்தியாவை பொறுத்தவரையில் அங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாயை, அரசியல் மாயை வந்து தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த கவு பெல்ட்னு சொல்கிறாங்க, ஒரு பசுப்பட்டை என்று சொல்லக்கூடிய மாநிலங்களில் ஒரு அரசியல் மாயை தொடர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த அரசியல் மாயைக்கு வந்து மக்களை விலை போயிடல, மக்களை இலக்காயிடுறாங்க. எப்படி இலக்காயிடுறாங்கன்னா, ஒருவேளை அப்படிதான் போல இருக்கு இந்த தேர்தல் முடிவு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போதான் ராகுல் காந்தி கேட்கிறாரு, உலகத்தில் ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்கொள்ளாத கட்சி என்று எதுவுமே கிடையாதுன்றார். நீங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா, மக்களுக்கு ஒரு அதிருப்தி, 10 வருஷம் இருந்தீங்கன்னா அவர் 15, இப்படி வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பலை மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்து உருவாகும். அப்படி ஆன்டி இன்கம்பன்சி உருவாகாத ஒரே கட்சி பாஜக என்று வந்ததன் பிறகுதான் எங்களுக்கு அந்த சந்தேகமே வருதுன்றார். அப்போ மகாராஷ்டிராவிலிருந்து காங்கிரஸ் தான் கண்டிப்பா வெற்றி பெறும், ஹரியானாவில் காங்கிரஸ் தான் கண்டிப்பா வெற்றி வரும், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் வெற்றி வரும், கர்நாடகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க ஜெயிக்க வேண்டிய 9 தொகுதிகளில் பாஜக ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த 9 தொகுதிகளை எடுத்து வச்சு அவங்க ஆய்வு பண்ணும்போது அந்த மகாதேவ்புராவில் இருக்கக்கூடிய இந்த முறைகேடை அவர் அம்பலப்படுத்துறார். முறைகேடு இத்தோடு நின்று விடவில்லை, இன்னும் தொடர்கிறது என்று சொல்றார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம வந்து அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கு, ஆனா அந்த பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா திரு நெல்சன் அவர்கள் கிட்ட அவர் சொல்ற மாதிரியே அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இருந்தாலும் எப்படி அணுகுண்டு ஊசி பட்டாசா மாறிடுச்சா அப்படின்ற கேள்வி வரப்போ இது போன்ற விவாதங்கள் வந்து இது போன்ற வாதங்கள் வந்து மீண்டும் அதை அந்த அணுகுண்டை வந்து வீரியத்தை குறைச்சி இன்னும் ஊசிப்பட்ட ஆக்கக்கூடிய ஒரு வாதமாக தானே இருக்கும். அதாவது முக்கியமாக இதில் கோரிக்கை என்னவா இருக்கணும் அப்படின்னா, அதாவது இண்டிபெண்டன்ட் பாடிஸாக இருக்கக்கூடியவங்க, நியாயமாக செயல்படக்கூடியவங்க செயல்படணும், அதை வலியுறுத்தும் விதமாக தானே வாதங்கள் வைக்க வேண்டும். இல்லை, இந்த இடத்துல அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, இன்னொரு கூடுதலாக ஒரு செக்ஷனுக்கு பொறுப்பு இருக்கு, வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறீங்க, நீங்க இன்டர்வியூ போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெஸ்யூமை நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்து போவீங்கல்ல. நீங்க அந்த கம்பெனிக்கு போயிட்டு என்னோட ரெஸ்யூம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், உங்க கம்ப்யூட்டர் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவான்னு கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு அடிப்படையில் ஒரு நிறுவனத்தை அணுகுவதற்கு, ஒரு வேலையை பெறுவதற்கு உங்களுக்கென்று வரும்போது ஒரு பொறுப்பு இருக்குல்ல. நீங்க ஓட்டு போடணும்னா உங்களுக்கு ஒரு வாக்காளர் அட்டை வேணும், வாக்காளர் பட்டியலில் என் பேர் இருக்கணும். இல்ல அப்படி பார்க்கறப்ப ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவிகிதம் பார்க்குறோம், வாக்கு இருந்தும் எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்க ஓட்டு போடலை அப்படின்றத பார்க்கிறப்போ அந்த தீவிரமே இங்க குறைவா இருக்கிறப்போ வாக்காளர்கள் கிட்டையும் நம்ம இந்த அளவுக்கு அது சரியா தப்பா அப்படின்ற அளவுக்கு, ஏன்னா இது தொடர்பான தீவிரமே அவங்களுக்கு புரிந்திருக்கிறதா அப்படின்றது தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த முறைகேடுகள் அதுல இந்த நடக்குது அப்படின்றது ஒரு மனிதனுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, அதையே அணுகுண்டு ஊசிப்பட்டாகுது அப்படின்றப்போ வாக்காளரினுடைய ரோல் இதுல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. நான் சொல்றேன், வாக்காளருடைய ரோல் ரொம்ப பெருசுன்னு சொல்றேன். நீங்க சர்க்கார் படம் கதையெல்லாம் பாக்குற மாதிரி உண்மையிலேயே வெளிநாடுகள்ல இருந்து அந்த ஒரே ஒரு ஓட்டை போடுறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வர ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. அவனுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு மதிப்பு இருக்குல்ல. இந்த மதிப்பை உருவாக்க வேண்டியது யாரோட கடமை? இன்னைக்கு இப்ப தாவேக்காவோட வருகைக்கு பிறகுலாம் உண்மையிலேயே ஒரு புது கட்சி வருது, ஒரு புது கட்சி உள்ள வரும்போது அங்க இருக்கிற பசங்களாம் காலேஜ் பசங்க தான் இருக்காங்க. 18 வயசு நிரம்பின ஆட்களுக்கு நம்ம முதல் முறை வாக்களிச்சாலும் நம்மள்ட்ட வாக்காளர் வேணும், ஓட்டர் ஐடி கார்டை வாங்குவோம், இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு அங்க வேணும் இல்லையா?
நீங்க அரசியல் கட்சிகளை போலவே தனிநபர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் திரு ரகுமான் அவர்கள்கிட்ட வாக்காளர்கள் சொல்ற மாதிரி அந்த கவுபெல்ட் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனநிலையை ஓகே இப்படிதான் அப்படின்னு ஒரு மனநிலை கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த வாதத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாயை என்பது 100 விழுக்காடு பேரையும் பற்றி இருக்கிறது நீங்க சொல்லிட முடியாது. அப்படி ஒரு மாயை இருக்குது. இதை விட சிக்கல் என்னன்னா, வாக்காளர்களுக்கு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து நோட்டாவுக்கு வாக்களிக்கிறாங்கல்ல, வாக்களிச்சுட்டு தான் இருக்காங்க. சில நேரங்களில் சில அரசியல் கட்சிகளையே நோட்டா வாக்குகள் மிஞ்சி விடக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்க விருப்பம் இல்லை என்று சொல்லி எழுதி நீங்க ஒரு படிவத்தில் நீங்க கொடுக்கலாம். இந்த தேர்தலில் எனக்கு மேல யார் மேலுமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. ஆனா அதை நீங்க கொடுத்தீங்கன்னா மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா உளவுத்துறை ஆட்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்க. யார் நீங்க எந்த இயக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு வருவாங்க. இதை விட ஒரு வேடிக்கை அசாம்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு ரிட்டையர்ட் டிஜிபி என்ன பண்றாருன்னா, அசாம் மாநிலத்தில் தேர்தலில் வாக்களிக்கிறார். அவர் வேற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறார். சின்னம் வந்து தாமரை சின்னம் வந்து விழுந்திருக்கு. அப்போ போலிங் ஆஃபீஸர்கிட்ட போய் அவர் கேட்கிறார், ஏங்க நான் அழுத்தினேன், ஆனால் அழுத்தினது வேற சின்னத்துக்கு வாக்கு விழுகுதுன்னா அவங்களுக்கு சொன்னா நீங்க எப்படி உட்காருங்க, ஒரு 3 பேர் வருவாங்க. அவங்களும் இதே போல குற்றச்சாட்டை சொன்னாங்கன்னா நாங்க அதை பரிசீலிப்போம், இல்லைன்னா நீங்க 3 வருஷம் உள்ள போகணும் இருக்காங்க. அப்போ வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டாலும் கூட அது எல்லா நிலைகளிலும் சிதறடிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இதை தாண்டி இந்த மக்கள், இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, இந்த பெரும்பான்மை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்றாட பிழைப்புக்கு உழல்பவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் நான் சொன்னேன், அரசு அண்ணு கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்னு. ஏன் ஜனங்கள் காத்துட்டு இருக்க 5 வருஷத்துக்கு இருக்கா, இது அவனால உடனடியாக அதுக்கு எதுவுமே செஞ்சு விட முடியாதுன்ற ஒரு நிலை தான். அப்போ இது வாக்காளர்களுக்கு பொறுப்பு இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப நாம சொல்றது, ஜனநாயகத்தினுடைய 4 தூண்கள்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அரசு, நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்ற, நாடாளுமன்றம், ஊடகங்கள். இந்த 4 தூண்களும் ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்க தவறினால் அது வந்து ஜனநாயகத்துக்கு பெரிய கேடாக. நிறைவு கருத்தா நான் நெல்சன் கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த விவகாரத்துல அடுத்த கட்டம் என்னவாக இருக்கணும், இல்ல இது எந்த இடத்துல இருந்து சரி பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி முடியாது கௌதமி. அவர் சொன்ன மாதிரி பாஜக ஒரு பெரிய மாயை இந்தியா முழுக்க உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பாஜகவை தவிர்த்த இப்ப ஒண்ணு இல்ல, இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போதே இந்தியா கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி வெளில போயிட்டாங்க. அப்ப அடிப்படையில் நீங்க ஒரு பெரும் எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு ஹீரோவுக்கு நீங்க பக்கபலமா நிக்கணும். இல்ல ஒரு ஹீரோன்னு இருந்தா அந்த ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவங்க சேர்த்து வைப்பாங்க. அடிப்படையில் ஒரு கதாநாயகனாக ராகுல் காந்தி எந்திரிச்சு நிக்கணும்னா, எதிரி மோடி தான் அப்படின்னு கட்டமைக்கணும்னா ராகுல் காந்திக்கு பக்கம் வந்து யாராவது நிக்கணும். இங்க சிக்கல் என்னன்னா, ராகுல் காந்தி பக்கம் வேற கட்சிகள்லாம் வந்து நிக்க வேணாம், ராகுல் காந்தி பக்கம் காங்கிரஸ் கட்சியே வந்து நிக்கல. நான் சொல்றேன், ராகுல் காந்தி ஒரு குண்டை தூக்கி ஒண்ணு இல்லைங்க, காமராஜர் ஏசியில படுத்து தூங்கினார் அப்படின்னு திருச்சி சிவா அவர்கள் பேசின ஒரு குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்கள் அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. எங்க போனாலும் போராட்டம். காமராஜர் எப்படி குறை சொல்லுவீங்கன்னு. அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவையே அதிர வைக்கிற மாதிரி, மோடி தோத்துட்டாரியா, அவர் ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு தூக்கி போறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன போராட்டம் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. உண்மையிலே காங்கிரஸ் கட்சியும் சேர்த்து கொண்டு ராகுல் இழுத்து கொண்டு போனால்தான் இந்த பிரச்சனை ஓரளவுக்காவது ஊசி பட்டாசுல இருந்து ஒரு லட்சுமி பட்டாசுக்கு நம்ம மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் எதற்காக அப்படின்றதையும் தாண்டி இதுல யாருக்கெல்லாம் பொறுப்பு இருந்திருக்கிறது, அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு இது களையப்படுமா, இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா அப்படின்றது இன்னும் கேள்வியாகவே தொடர்கிறது. பீகார் எஸ்ஐஆர் தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது, தொடர்ந்து பல கேள்விகளும் இன்னும் அப்படியே இருக்கிறது. இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விவரங்கள் நியூஸ் தமிழ் ஒரு விவாத பொருளாக்கி விவாதித்திருக்கிறோம். மற்றொரு தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். Is the voter list true? This is evidence. वोट चोरी हो रही है, इलेक्शन कमीशन वोट चोरी में इन्वॉल्व। टाइम आएगा हम आपको पकड़ेंगे, अभी पिक्चर बाकी है।